யூடியூப் நேயர்களுக்கு ஜெய்சிமாசன் குருஜி அன்பார்ந்த வணக்கங்கள். உங்க அனைவருக்கும் ஜெய்சிமாசன் டிவி தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு கரர தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. ஜெய் சித்தி விநாயகா, ஜெய் சரபேஸ்வரா, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாவதார் பாபா, ஜெய் காத்ரி லக்ஷ்மி நரசிம்மா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஹனுமான், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நலமா நேயர்களே, சௌக்கியமா, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்னன்னா, நிறைய பேர் குருஜி ஒரு ப்ராப்ளமா ரெண்டு ப்ராப்ளமா, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது, குழந்தைகளை படிப்பு அவ்வளோத்துக்கே இருக்குது, இடத்த வாங்க முடியல, கோர்ட் கேசஸ் எல்லாம் ஆகிட்டு இருக்கு, அப்படிங்கிற மாதிரி எத்தனையோ பிரச்சனை இருக்குது. யாருக்கிட்ட சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பீங்க. நீங்கள் கடவுள்கிட்டயே போய் அவங்க அவங்க செவியில் சொல்லலாம், ஸோ காதில் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கோயிலை பற்றி பேச போகிறோம். உடனே நீங்களாம் ஜெய்சிமாசன் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோகளை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பதிவுக்குள்ளே போகலாமா? வாங்க. இந்த கோயில் எங்கே இருக்குன்னா ஆந்திர பிரதேஷில் இருக்குது. நீங்கள் ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட், ஓகே, ஏதாவது டூர் போனீங்கன்னா மறக்காமல் இந்த சாமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஆந்திர பிரதேஷ், ஈஸ்ட் கோதாவரி டிஸ்ட்ரிக்ட், பிக்கவோலு வில்லேஜ். ஓகே, நீங்கள் ஒன்றும் இல்லை, கூகுளில் பிக்கவோலு லக்ஷ்மி கணபதி டெம்பிள் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்க, உங்களுக்கு வித் லொக்கேஷன் வந்துடும். ராஜமன்றிலேருந்து 30-35 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. அருமையான ஒரு லக்ஷ்மி கணபதி டெம்பிள் கோவில். அந்த கடவுளை பார்த்த உடனே உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும், என்னுடைய எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் அப்படின்னு. உண்மையிலே இன்னும் நீங்கள் இதை அவருடைய செவில சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னா காதில், எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுங்க. 7 அடி உயரம் இருக்கக்கூடிய ஸ்வயம்பு கணபதி, பலமுரி கணபதின்னு சொல்லுவாங்க. வலது பக்கம் இருக்கும் ட்ரங்க். சாளுக்கிய காலத்தில் கட்டினது, 9ஆம் நூற்றாண்டில் கட்டினது, 9th செஞ்சுரியில் கட்டின கோயில். உங்களுடைய வீட்டில் எஜுகேஷன் பிரச்சனை இருக்கலாம், ஹெல்த் பிரச்சனை இருக்கலாம், கெரியர், பிஸ்னஸ்ஸு, பணம் பிரச்சனை, அதுக்கு அடுத்தது கல்யாணம் ஆகலை, குழந்தை பாக்கியம் இல்லை, ஸோ கோர்ட் கேசஸ் இருக்குது, ப்ராப்பர்ட்டி லிட்டிகேஷன் இருக்குது, வீடு கட்டணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் கிவியில் காதில் சொல்லிட்டு வாங்க. ஏதோ என்னுடைய முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு பூஜையை செய்கிறேன், ஒரு சேவையை செய்கிறேன், இந்த பிரச்சனைலேருந்து என்னை வெளியில் கொண்டு வந்துடு, பிக்கோவில் லக்ஷ்மி கணபதி அப்படின்னு வேண்டிட்டு வாங்க. அருமையான கோயிலுங்க, 7 அடி உயரம். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே பிரமிச்சிட்டு போயிடுவீங்க. அருமையான ஒரு கோவில், அருமையான ஒரு கடவுள். போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுங்க, உங்கள் எல்லா பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. அதுக்கடுத்தது நிறைய பேர், குருஜி ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, மெடிக்கலில் பார்த்தா ரிப்போர்ட்டெல்லாம் நார்மல் அப்படிங்கிறாங்க, சில டைமில் கிடைக்க மாட்டேங்குது, சரியாக வர மாட்டேங்குது. சில பேர் என்ன சொல்கிறாங்க, இது மெடிக்கல் பிரச்சனை கிடையாது, ஏதோ செய்வினை செய்திருக்காங்க, பில்லி சூனி ஏவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதுக்கு நல்ல உபாயத்தை சொல்லுங்கள். ஒரு நல்ல உபாயம் இருக்குது இதுக்கு. நம்ம சித்தி விநாயக சரபேஸ்வர பீட்டத்தில் மகாமிருத்யுஞ்சய யந்திரம், காப்பரில் பண்ண மகாமிருத்யுஞ்சய யந்திரம், அதை யந்திரத்தை எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு கூடுதலாக ஒரு 5 கோமதி சக்கரம், 5 கோமதி சக்கரத்தை எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்குறோம். உடனே நீங்கள் உங்களுடைய கோத்திரத்து பேர், உங்கள் ராசி நட்சத்திரம் எல்லாம் சொல்லி புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் இதை எனர்ஜைஸ் பண்ணி உங்கள் வீட்டு வரைக்கும் அமுச்சு வைப்போம். இதை நீங்கள் பூஜை அறையில் வச்சுட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அது எப்படியாப்பட்ட ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூ இருந்தாலும் சரி, பிளாக் மேஜிக் இருந்தாலும் சரி, அந்த தந்திரங்க இருந்தாலும் சரி, ஸோ பில்லிஷுன் ஏவல் இருந்தாலும் சரி, அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். நீங்கள் 2 மந்திரத்தை ரெகுலராக ஜபம் பண்ணணும். 9லேருந்து 108 தடவை மினிமம் ஜபம் பண்ணுங்க. மகாமிருத்யுஞ்சய மந்திரம் உங்களுக்கு தெரியும், திரையம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருக்குமே பந்தனாத் மிருத்யோர் மோக்ஷயம் அமிர்தாத் ஸ்வாஹா. அருமையான மந்திரம். அதுக்கு கூடுதல் இன்னொரு மந்திரம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம், மகா பிருத்திங்கிரா தேவி மந்திரம். இதை ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எப்படியோ பெரிய தந்திரம் இருந்தாலும் கூட வெளியில் வந்துடும். ஓம் க்ளீம் கிருஷ்ணவாசசே சிம்மவதனே மகாவதனே மகாபைரவி சர்வசத்ரு கர வித்வம்சினி பதமந்திரச்சேதினி சர்வபூததமனி சர்வபூதான் பந்த பந்த சர்வ விக்னாம் சிந்தி சிந்தி சர்வ வியாதி நிகிருந்த நிகிருந்த சர்வ துஷ்டான் பக்ஷ பக்ஷ ஜுவாலா ஜிக்வே கராளவக்திரே கராளதம்ஸ்ட்ரே பிரத்யங்கிரே ஹ்ரீம் ஸ்வாஹா. மந்திரத்தை சொல்லும் போதே கூஸ்பம்ஸ் வந்துடும் உங்களுக்கு, புல்லரிச்சிடும். அருமையான மந்திரம். இந்த 2 மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும், எல்லா பிரச்சனையும் வெளியே வந்து உடனே இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அந்த யந்திரத்தையும் கோமதி சக்கரத்தையும் வரவழைச்சிட்டு இந்த மந்திரத்தை ஜபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எந்த மாதிரி பில்லிஷுன் ஏவங்கள் இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனையிலிருந்தும் வெளியில் வந்துடுவீங்க. இதுக்கு கூடுதலாக நிறைய பேர், குருஜி
அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன், நியூமராலஜி கன்சல்டேஷன், வாஸ்து கன்சல்டேஷன் பண்ணி போதும் போச்சு. லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணிட்டோம், ஒன்றும் திருப்தியாக இல்லை, நல்லா நடக்கலை வாழ்க்கை அப்படி. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு 3 நாள் ஒர்க் ஷாப் நாங்கள் செய்துட்ருக்கோம். ஹைதராபாத்தில் 5, 6, 7 சங்கியா வாஸ்து ஜோதிர் விஞ்ஞானம் 3 நாள் ப்ரோக்ராம் ஒர்க் ஷாப். ஸோ அதில் ஜூன் 19, 20, 21 வைசாகில் செய்துட்ருக்கோம். உங்களுக்காக தான் இந்த கோர்ஸ். அந்த மாதிரி ஃபெடப் ஆகி போதும்டா, என்னுடைய தலையெழுத்து போல் வாழ்க்கை நடக்கட்டும், கன்சல்டேஷன் பண்ணி போதுமா போச்சுன்றவங்களுக்கு தான் இது. ஸோ இந்த ஒர்க் ஷாப்புக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஆகுது, 100% உண்மை. அது கூட உங்கள் ஃபேமிலி ப்ரோக்ரஸும் ஆகும். சங்கியா வாஸ்து ஜோதிர் விஞ்ஞானத்துடைய வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3 அண்ட் வால்யூம் 4 இந்த 4 புஸ்தகங்களும் உங்களுக்கு அதில் கொடுக்கப்படும். இதில் வந்து சால்டியன் நியூமராலஜி, அப்புறமா வேதிக் வாஸ்து, நாடி அஸ்ட்ராலஜி, ஈவன் பாமிஸ்ட்ரி, டாரட் பிக்சரில் எப்படி இருக்கும் நேம் நம்பர்ஸு, பிரமிட் நியூமராலஜி நேம் நம்பர்ஸ் எப்படி வரணும், காலிங் நேம் நம்பர் எப்படி வரணும், ஹாரிசான்டல் வேல்யூ எப்படி வரணும், இது எல்லாத்தையும் பற்றியும் சொல்லியிருக்கு. ஓகே, இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இதுக்கு கூடுதலாக உங்களுக்கு குண்டலினி தீட்சை கொடுக்கப்படும், குண்டலினி யோகத்தை கற்றுக் கொடுக்கப்படும். ஸோ ஆக்னா சக்கர, சஹஸ்ரார் சக்கரம் ஆக்டிவேட் செய்து கொடுக்குறோம். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஆரோக்கிய அஷ்டேஸ்வரம் உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும். அருமையான வாழ்க்கை உங்களதாயிரும். ஸோ பிரம்ம ரகசியத்தை அறியக்கூடிய వ్యక్తిயாக வந்துடுவீங்க நீங்கள். அதுக்கு அடுத்தது நிறைய பேர் இந்த பிளாக் மேஜிக் பில்லி சூனியா விளாடுறாங்க இல்லையா, கட்டு போட்டாங்க குருஜி, லக்ஷ்மியை பந்திச்சுட்டாங்க, கட்டு போட்டாங்க, ஸோ வியாபாரத்தை கட்டு போட்டாங்க, ஸோ ஹெல்த் ரிலேட்டட் கட்டு போட்டிருக்காங்க, வீட்டுக்கே குடும்பத்துக்கே செய்வினை செய்திருக்காங்கன்னா அந்த கட்டை உடைக்கிறது எப்படி, அந்த பில்லி சுனியாவிலேருந்து வெளியில் வர்றது, பிளாக் மேஜிக்லேருந்து வெளியில் வர்றது எப்படி, அதை பற்றி சொல்லித்தரோம். ரொம்ப அருமையான விஷயம். சீட்ஸ் ரொம்ப குறைவாக தான் இருக்குது, 24 சீட்டு தான். ஓகே, அதில் உடனே உங்கள் சீட்டை புக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் புதிய பதவிகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா ஸ்ரீனிவாசன். லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து, சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, வசுதைவ குடும்பகம்.